பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, பேசாம இரு. உயிர் இருக்கு, நீ கூட போ. டிரைவர் ஸ்பாட் அவுட்டா? எப்படி அவுட் ஆகாம இருப்பான்? அதுக்காக திட்டம் போட்டு செஞ்ச வேலையாச்சே. இது நிச்சயமா ஆக்சிடென்ட் இல்ல. யாரும் ஒருத்தன் பிளான் பண்ணி தூக்கணும்னு இந்த வேலையை செஞ்சிருக்கான். பாடியை மார்ச்சரி கொண்டு போயிடு. அந்த வேலையை நாங்க பார்க்க முடியாதுல்ல. கண்ட்ரோல் மிஸ் ஆன வண்டியா இருந்தா டயர் மார்க் இப்படி வராது. இது கன்ஃபார்மா கொலை முயற்சி தான். அதனாலதான் ஒரு தடவை இடிச்சு ரிவர்ஸ் போய் திரும்ப வந்து அடிச்சிருக்கான். அந்த டயர் மார்க்கை பாரு. நீ ரிப்போர்ட் எழுதிக்க. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். இது நிச்சயமா கொலைதான். டேய், ஒரு பெரிய ஆக்சிடென்ட். எங்க? நம்ம பாம்பன் பாலம்ல. பாம்பன் பாலம் இல்லையா? என்னடா சொல்ற நீ? நான் நேத்து கூட அது மேல சைக்கிள் ஓட்டிட்டு போனேனே. கேக்குறவன் காண போயில இருந்தா டாம் குரூஸ் தெலுங்கு படத்துல நடிக்கிறாரு போல இருக்கு. டேய், மெதுவா பேசுறா. இது ஹாஸ்பிடல். நான் மட்டும் நான் இல்ல நான் சொன்னேன். டாக்டர் பாத்தீங்களா? கௌரியக்கா டாக்டர் பக்கம் தான் போயிருக்காங்க. அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. ஸ்கேன்ல ஹெட் இன்ஜரி ஒன்றும் தெரியல. பட் என்ன நடந்ததுன்னு கேட்டா சம்பந்தம் இல்லாம அந்த பொண்ணு பேசுறா. நான் டாக்டரோட தடவை பார்த்துட்டு வரேன். கொஞ்ச நில்லு. அப்ப நான் பார்த்தது டாக்டர் இல்லையா? நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை வரல. அது சரி, இப்போ நீங்க யார் வர சொல்லி கூப்பிட்டா? நீ வீட்டுக்கு போ. இங்க எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். டாக்டர் மீனா தானே டியூட்டில இருக்காங்க? எஸ், டாக்டர் மீனாவே தான். உனக்கு நான் அவளை பார்த்தா ஒரே கிளுகிளுப்பு. ஷோ, இதென்ன வம்பா போச்சு. எனக்கு எதுக்கு அவங்கள பார்த்தா கிளுகிளுப்பு? அதோ உன் கனவு கன்னி நல்லா இழிக்கிறா. கிரி, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அப்புறம் டாக்டர், நான் எல்லாத்தையும் அண்ணங்கிட்ட விளக்கமா சொல்லிட்டேன். உங்களுக்கு மத்த பேஷண்ட்ஸை பார்க்கணும்ல. கேரி ஆன். ஓகே, see you. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க எதுவும் நினைக்காம இருக்கணும் தான் அப்படி பேசினேன். அந்த நினைப்பு எப்பவும் உனக்கு இருக்கணும். வா. சாரி சிஸ்டர், இவங்க இல்லை. பேஷண்ட்டுக்கு சொன்னேன்னு திரும்பிடுச்சுன்னு ஃபோன் வந்தது. நான் போய் ஸ்டேட்மெண்ட் ஆகிட்டு வந்துடுறேன். அண்ணனுக்கு என்னாச்சுண்ணே? கட்டட வேலை சிறப்பாக மேலே இருந்து விழுந்துட்டாரு. அதான் கொண்டு போகிறோம். இப்போ எங்கே போகிறாரு? போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக. ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஏழுகுண்டல வாடா, இந்த மனுஷனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பா. கவலைப்படாதீங்கண்ணே, கடவுள் பார்த்துக்குவார். என்ன லுக்குறா? பாவம் தானே கடவுள்கிட்ட வேணே. அந்த பொண்ணு பேசுதை ஒழிய எதுவும் தெளிவாக சொல்ல மாட்டேங்குது. இந்த நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது சரியா வரும்னு தோணல. என்ன ஏதுன்னு தெரியாம நாம எப்படி போறது? அதெல்லாம் போலீஸ் தானே நான் விசாரிக்கணும். அதென்ன நம்ம வேலையா? இல்ல, இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். டிரைவரும் இறந்துட்டான். நாமளும் அவளை கைவிட்டுட்டா நம்ம காப்பாத்துனதே வேஸ்ட் ஆயிடும். நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆனா அவ எங்க போவா? அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். அங்க அவளை பாத்துக்க நீ இருக்கல. ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ணை நம்ம வீட்டுல தங்க வைக்கிறது சரியா வரும்ன்ற? சரியா வரும். சுயநினைவு திரும்பாத அவளை அப்படியே விட்டுட்டு போறது நியாயம் இல்ல. ஓ, திரும்ப அதையே சொல்றேன். பாவமா பொண்ணு தானே. ஊர் பேரை தெளிவா சொல்ற வரைக்கும் நாம பாத்துக்குவோம். அப்புறம் கொண்டு போய் விட்டுருவோம். அது வரைக்கும் கிரி சொல்ற மாதிரி நம்ம வீட்லயே இருக்கட்டும். வந்துட்டான். வாங்கிட்டியா? வாங்கிட்டேனே. கௌரி கிட்ட கொடு. அப்போ வண்டியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? வண்டி சேலம் ரெஜிஸ்ட்ரேஷனு. இது வரைக்கும் யாரும் வரல. விசாரிச்சுட்டு இருக்கோம். என்னடா? இல்ல, ஒண்ணு இல்லக்கா. போ. இத பாருனா, அந்த பொண்ணு இங்க இருந்து போற வரைக்கும் இவங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பல்ல கடிக்கிறதுல நீ என்ன பண்ண போறன்னு புரியுது. அவ சொன்னா பண்ணிடுவா. நீங்க எஸ்கேப் ஆகிறதா நல்லது. ஏய், வா. நான் உன்கிட்ட கேட்க போற கேள்விகளுக்கு தெளிவா உன்னையும் என்னையும் குழப்பாத பதிலா சொல்லணும். என்ன சார்? வேலை ரூமுக்கு போனியா? அதை போட்டு பார்த்தியா? போய் வேலையை பாருங்க சார். அது ஏன்டா கோபமா சொல்ற? கிரியண்ண, கேஸ் பிடிக்கவோ இல்ல உங்களை மிரட்டிட்டு போறதுக்காகவோ நான் இங்க வரல. மிரட்டுறதுக்கு? அடிக்காதீங்க, சொல்றது கேளுங்க. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற வேற யாருக்குமே தெரியாது. உனக்கு அவ்வளவு தெரியுமா? அப்படின்னா அவளோட பேர் என்ன? அட்வொகேட் ரிக்ஸல் ரியா அல்மேடா மேக்லி. எனக்கு ப்ரூஸ்லி. ஒரு தடவை சொன்னதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இப்ப நான் பேர் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட அதேதான்.
எனக்கு தெரிஞ்சு என்ன விட சின்சியரான வக்கீல் அவதான். அது எப்படி உனக்கு தெரியும்? அது சரி, இப்போ உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை வரல? உங்களுக்கு எப்படி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இதோ அவ போட்டிருக்கிறதும் நான் போட்டிருக்கிறதும் ஒரே மாதிரி வக்கீல் கோட்டு தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீல அடையாளம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே இல்ல. வெரி சிம்பிள். ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதை நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி இருக்கேன் யுவர் ஆனர். உனக்கு என்ன தாண்டா வேணும்? கிரி என்ன அது, நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 7 நாள் ஆகுது. ஏன் என்னாச்சு? உனக்கு பசி எடுக்கிறது இல்லையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு பசி மட்டும்தான் இருக்கு, காசு இல்ல அதான். அது இந்த கேஸ் எனக்கு கொடுக்கலன்னா அப்புறம் என் தொல்லை இருக்காது, நான் பட்னி கடந்தே செத்துருவேன். என் முடிவு உங்க கையில தான். உங்ககிட்ட இந்த கேஸை மட்டும் இல்ல, உனக்கு ரொம்ப பழக்கம்னு சொன்னல, அவளையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், கூட்டிட்டு போயிடு. கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, நம்மளே கூட்டிட்டு போயிடும். யோ, இது ஒன்றும் ஆக்சிடென்ட் கேஸ் இல்லை, கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. ரேடியோ மிர்ச்சியா? கொலை முயற்சியா? எனக்கு வேண்டாம், நான் அட்டன் பண்ணல. கொலை முயற்சியாமே? பசிக்குதே, கேஸ் கிடைச்சா ஏதாவது ருசியா சாப்பிடலாமேன்னு பார்த்தா மொத்தத்துக்கும் முடிவு கட்டுவானுங்க போல இருக்கே. முதல்ல இங்க இருந்து நடைய கட்டுவோம். அழகான கண்கள், அதுல ஆபத்தான தீவிரவாதம் தெரியுது. அந்த கருப்பு படுதாக்குள்ள பெரிய மாமதா இருக்குமோ? நீ அவன் முகத்தை பார்த்தியோ? இல்ல. நீயே இன்னும் அவன் முகத்தை பார்க்கலனா விஷயம் விபரீதமா போயிடாதா? இப்படி முகத்தை மூடிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நாம அவன் முகத்தை பார்த்தே ஆகணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மொத்தமா உள்ள போக வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் சொல்ல வர? ஒன்னும் இல்ல, போலீஸ் ரெக்கார்ட்ஸ்க்காக அவளுடைய போட்டோ ஒண்ணு வேணும். போட்டோ எடுக்கணும்னு பக்கத்துல போனா கௌரி என்ன தப்பா நினைச்சுக்குவா. நீ வேற ஏதாவது நல்ல வழி யோசிச்சு வை. இங்க வாடா. ஐஜி கூப்பிடுறா. போலீஸ் ஸ்டைல போட்டோ எடுக்க தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. பட் இந்த சின்ன விஷயத்துக்கு நான் போறது பிரிஸ்டீஜ் இடம் கொடுக்கல. ஆனா உங்க முகர கட்டிக்கு அதெல்லாம் எதுவும் இருக்க போறது இல்லை. அசிங்கப்படுத்திட்டா. இன்னைக்கு அவளுக்கே தெரியாம ஒரு போட்டோ எடுக்கிறீங்க. உட்காந்து திங்கிறதுக்கு உருப்படியா ஒரு வேலையை பண்ணுங்கடா. சுசீலா, நாம இந்த சவாலை ஏத்துக்கிட்டே ஆகணும். அவளோட போட்டோவை நாளைக்கு காலையில ஸ்டேஷன்ல சேர்க்கிறோம். எல்லாம் நல்லா தான் இருக்கு. கட்டிங் போட்டு போட்டோ எடுத்தாதான் போட்டோ கிளாரிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த போட்டோவை கிரீன்ட்ட காமிச்சு மிரட்டணும். மிரட்டுறதுக்கு ஓம் போட்டோ போதாதா? மூதேவி ஏனியா போடுறா? ஐயோ, இதனால தூக்கவே முடியல. எப்படிடா தூக்க முடியும்? நீ தான் 3 பக்கம் ராவா குடிச்சிருக்கிய. எங்க நான் குடிச்சிட்டு போறேங்கிற உங்களை எல்லாத்தையும் குடிச்சு தொலைச்சிட்டேன். 3 பக்குக்கே போதை ஏறுதுனா மிக்சிங்ல தான் எங்கயோ ராவா குடிச்சிட்டு மிக்சிங். ஏன்டா ராத்திரியில கூட பரதா போட்டு தான் தூங்குவாளாடா? இல்ல, நாட்டாம மாதிரி வேட்டி சட்டையில தூங்குவா. கேள்வி கேக்குது. சரி சரி, ஏன் எங்க வச்சுட்டு ஏறு வா. பாத்து பாத்து சத்தம் போடாம வை. மேல ஏனிய சரியா வைக்க முடியலடா. என்ன? கிளாஸ் இருக்குடா. ஸ்மால் இருக்கா? ஸ்மால் இருக்கா? ஸ்மாலா? ஏடா இப்பதானே அடிச்ச. அப்புறம் எதுக்கு நீ இந்த நேரத்துல கிளாஸ் ஞாபகப்படுத்துற? டேய், அவ ரூம்ல ஜன்னல்ல கிளாஸ் வச்சிருக்காடா. ஏனிய சாய்க்க முடியல. அப்ப ஒரு வேலை பண்ணு, போய் கவுந்து அடிச்சு படுத்து தூங்கு. சாக்கு அடிச்சனா நீ ஏன்டா ஏனிய புடிச்சிட்டு ஆடிட்டு இருக்க? டேய், போட்டோ தரம்னு இருக்கோம், கொடுக்காம இருக்க முடியாது. நான் ஸ்ட்ராங்கா அப்படியே புடிச்சுக்கறேன். நீ நைஸா மேல ஏறு. இத வேற ஏன்டா கழுத்துல போட்டு தொங்க விட்டுருக்க? ஐயோ ராமா, அதுல தான்டா போட்டோ எடுக்கணும். ஓ காட், அடிச்ச சரக்குல மறந்து தொலைச்சிட்டேன். மனுஷிக்கு நான் போதங்களுக்கு போட்டோ எடுத்துறேன். தள்ளு. டேய், சொதப்பிடாதடா. கண்டிக்கலாம். இதுல மொத்தம் ஒரு கேடு. புடிச்சுக்க. பாத்து புடுறா, விட்டா தெரிஞ்சிடும். இதுல மட்டும் தெளிவாரு. கிரியண்ணா வீட்டுல திருட்டு பசங்க. நானும் வந்து கலந்துக்கிறேன். இருங்க, பக்கத்துல கொண்டு போறோம். ஆஹா, லைட்டிங் சூப்பரா இருக்கு. கேமரா எடுறா. டேய், அவளை காணோம்டா. காணமா? அடிச்ச சரக்குல கண்ணு மங்கி போச்சா? ஒழுங்கு மரியாதை போட்டு வர்றா. ஹவுஸ் பிரேக்கிங், பங்களால பூந்து ஆட்டையை போடுறது, ஐபிசி செக்ஷன் 300 சில்ட்ர. லைட்டா போட்டதுக்கே டைட் ஆயிட்டனே. முதல் தடவையா நானே கேஸ பிடிச்சிருக்கேன். விட மாட்டேன், விட மாட்டேன். ஐயோ, ஆட்டம் க்ளோஸ்டா. அப்பா, சேஃபா லேண்ட் ஆயிட்டேன். எவனோ என் கழுத்தை இறுக்கி புடிச்சிட்டான்டா. நாலடா ஏறினேன், நீ தானடா இறுக்கி பிடிச்சிட்டு இருந்த. அப்புறம் யாரா உன்னை ஏறி இறுக்கி பிடிச்சிருப்பாங்க? அது ஏன்டா கேக்குற? எனக்கு எதுவுமே புரியலடா. எல்லாம் விதி. முருகா காப்பாத்துப்பா. அடிச்ச மப்பெல்லாம் இறங்கி போச்சு. என்ன பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார் கேட்டார்ல, அந்த பொண்ணோட போட்டோ வேணும்னு, அதான் போட்டோ எடுக்கலான்னு வந்தோம். டேய், லூசு பசங்களா, ராத்திரி நேரத்துல போட்டோ எடுன்னு சொன்னாரா? என்னதான் தலையில கேட்டாலும் அவ போட்டோ எடுக்க விட மாட்டா. அவ அந்த மாதிரி ஃபேமிலில வந்த பொண்ணு இல்ல. ஐ நோ. என்னங்க சத்தம்? கௌரி, ஒண்ணும் இல்ல. ஐயோ கௌரி அக்கா, நான் என்ன மாட்டி விட்டாங்க? என்ன அது? இது ஒரு ஏணி, கோடான கூட சொல்லலாம். அது தெரியுது. நீ இந்த ஏணியை பிடிச்சிட்டு இங்க எதுக்கு நிக்கிறேன்னு தான் புரியல. அது மாங்காய் பறிக்க. பாதி ராத்திரிலையா?
நீ இங்க எதுக்கு நிக்கிறேன்னு எனக்கு புரியுது. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அதென்ன மாங்காய் பொறிக்கிறதுக்கும் ராத்திரி பகலுக்கு என்ன சம்பந்தம்?